ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிப்போர்ட் த டயலாக். ஒரு டயலாக கொடுத்துருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த 2 mark கொஸ்டின்ஸ் ஃபார் 11th and 12th ஸ்டாண்டர்ட். பிஃபோர் இந்த சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் இட்டே லைக் பட்டன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில். இட் இஸ் ஒன் ஆஃப் த 2 mark கொஸ்டின்ஸ். இப்போ லதா பாருங்க, கான்வர்சேஷன் லதாக்கும் மாலாக்கும். லதா என்ன கேட்குறாங்க? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? மாலா, ஐ ஹவ் லாஸ்ட் மை பர்ஸ். லதா, வேர் டிட் யூ கீப் இட்? மாலா, ஐ ரிமெம்பர் கீப்பிங் இட் இன் த ஷெல்ஃப். லதா, டோன்ட் வரி, we will find it soon. இந்த மாதிரி ஒரு டயலாக்ல பார்த்தோம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் எல்லாமே இப்போ மிங்கிள்டாக இருக்கு. இது நம்ம கிளாசிஃபை பண்ணி அந்த ரூலை கரெக்டாக நம்ம கிராமர் ரூலை அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. லதா, வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? ஓகே, இது என்னவா இருக்கு? இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின். இன்ட்ராகேட்டிவ்ல 2 டைப்ஸ் இருக்கா? ஒன்று எஸ் ஆர் நோ டைப்பு, அனதர் ஒன் இஸ் டபுள்-எச் டைப். இப்போ இங்கே என்னவா இருக்கு? வாட் என்ற கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது டபுள்-எச் டைப். ஸோ லதா மாலாவை கேட்குறாங்களா? என்ன பார்த்துட்டு இருக்க? இப்போ ஃபர்ஸ்ட் யார் பேசுறது? லதா. இவங்க தான் கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் டைப் தானே, அதனால என்ன யூஸ் பண்றோம்? ஆஸ்க்டு. லதா ஆஸ்க்டு. லதா யாரை கொஸ்டின் கேட்குறாங்க? மாலாவை கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. இதுதானே நம்ம ரிப்போர்ட்டிங் பார்ட்னு சொல்லுவோமா? அந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டி வந்துச்சு பாருங்க. லதா ஆஸ்க்டு மாலா. இங்க நமக்கு இன்ட்ராகேட்டிவ் டைப்ல இது டபுள்-எச் டைப். அதனால என்ன? நோ கன்ஜெக்ஷன். அப்ப இந்த வாட்டை நம்ம எழுதும்போது என்ன பண்ணணும்? ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். டைரக்ட் ஸ்பீச்ல தான் டபிள்யூ கேப்ஸ்ல எழுதணும். இங்க நம்ம ஸ்மால்ல தான் எழுதணும். ஓகே, வாட், நோ கன்ஜெக்ஷன். அதனால என்ன பண்ணிட்டோம்? வாட். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் இங்க யாரு? யூ. அப்ப யூன்றது இங்க யாரை ரெஃபர் பண்றாங்க? மாலாவை ரெஃபர் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்வோம்? சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்ன சொல்வோம்? மாலாவை she. ஓகே, நெக்ஸ்ட் verb வரணும். இங்க verb பாருங்க. are looking. are looking அப்படின்றது என்ன டென்ஸ்? present continuous tense. present continuous என்னவா மாறும்? past continuous ஆ மாறும். அப்ப இங்க are looking அப்படின்னு இருக்கு. இங்க you இருக்கிறதால are looking. இங்க நமக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கான அக்ரிமெண்ட் தான் இங்க வரணும். அப்ப ஷீனா ஷீயோட அக்ரிமெண்ட் படி பாஸ்ட் கண்டினியூஸ்ல என்ன வரணும்? she was looking for. அவ்வளவுதாங்க ஆன்சர். லதா asked மாலா what. next subject வரணும். you refers to மாலா. அப்ப she. are looking ன்றது present continuous. present continuous past continuous ஆ மாறும். அப்போ you ஓட அக்ரிமெண்ட் படி are looking. இங்க she இருக்குது, அதனால இங்க was looking பண்ணணும். were looking எழுதக்கூடாது. இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கோ சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட். she was looking for. ஓகே, நெக்ஸ்ட் யார் ரிப்ளை பண்றாங்க? மாலா. அப்போ மாலா கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் தான பண்றாங்க. அப்ப ரிப்ளைடு லதா. நம்ம லதா போட தேவையில்லை, ஏன்னா நவுன் நாம கொடுத்துட்டோம். அதனால இங்க என்ன பண்ணலாம்? her. மாலா ரிப்ளைடு her. கேட்ட क्वेश्चनக்கு இத நம்ம ஆன்சர் பண்றோம். அப்ப இது என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட். இது என்ன டைப்? இது இன்ட்ராகேட்டிவ். ஸ்டேட்மெண்ட்கான கன்ஜெக்ஷன் என்ன? that. மாலா replied her that. I. இப்ப I refer to மாலா தானே. இப்ப சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன வரணும்? she. have lost. have lost ன்றது present perfect. present perfect என்னவா மாறும்? past perfect ஆ மாறும். அப்ப என்ன வரணுங்க? had lost. ஓகே, மைனா யாரு? மாலா. அப்ப இங்க என்ன வரணும்? her purse. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. லதா
வேர் டிட் யூ கீப் இட், நீ இதை எங்க வச்ச அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யார் கொஸ்டின் கேட்கறது? லதா. லதா ஆஸ்க்டு மாலா. அகைன் இது என்னவா இருக்கு? டபுள் ஹெச் டைப்பா? இன்ட்ராகேட்டிவ்ல டபுள் ஹெச் டைப். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? வேர். வேர். ஓகே. யூ. யூன்றது யாரை இங்கே அகைன் ரெஃபர் பண்றது? மாலாவை சொல்றாங்க. அப்போ இங்க என்ன பண்ணணும்? ஷி. ஓகே, நெக்ஸ்ட் இங்க verb பாருங்க, did. அப்ப did plus keep. did plus keep என்ன சொல்வோம்? kept. ஓகே, keptன்றது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா மாறும். அப்ப இங்க என்ன வரணும்? had kept it. Okay, next the question க்கு யார் ஆன்சர் பண்றது? மாலா. So Mala replied her. ஆக்சுவலா இதுவும் என்னவா இருக்கு? இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப கன்ஜெக்ஷன் என்ன வரணும்? that. Mala replied her that. I refer to Mala. She. remember என்ன டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்னவா மாறும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். remembered keeping it in the shelf. Okay, next லதா. லதா என்ன சொல்றாங்க? don't worry அப்படின்றாங்க. so லதா asked her. don't worry என்னவா மாறும்? not to worry. இதுக்கு என்ன அர்த்தம்? லதா மாலாவை கேட்டுக்கொண்டாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஸ் பண்றோம். இப்ப லதா asked her not to worry. இப்ப we will find it soon அப்படின்னு சொல்றோமா? இது இந்த இம்பரேட்டிவ்ல சொல்ற மாதிரி இதை not to சொல்றோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்டா மாறிடுச்சு. இது இம்பரேட்டிவா இருக்கு. அதனால இங்க என்ன பண்ணலாம்? asked போடலாம். not to worry. அப்ப நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரதால நம்ம என்ன சேர்க்கிறோம்னா and had heard. ஓகே, கன்ஜெக்ஷன் என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட்னா that. நெக்ஸ்ட் be. be னா யாரு? அவங்க ரெண்டு பேருமே வா. அப்ப என்ன பண்ணலாம்? they. will find. will ன்ற மாடல் ஆக்சுவலி என்னவா மாறும்? would. find. would find it soon. அவ்வளோதாங்க ஆன்சர். இப்படி தாங்க சென்டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒரு டைலாக்காக கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன். கண்டக்டர், வேர் ஆர் யூ கோயிங்? பேசஞ்சர், ஐ எம் கோயிங் டு பெங்களூர். கண்டக்டர், ஹேவ் யூ புக்டு த டிக்கெட்? பேசஞ்சர், ஐ ஹவ் ஆல்ரெடி ரிசர்வ் மை டிக்கெட். ஓகே, இதை இப்போ இந்த டைலாக்கை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில். ஃபர்ஸ்ட் யார் கொஸ்டின் கேட்குறது? கண்டக்டர். ஸோ கண்டக்டர், conductor asked the passenger. என்ன டைப் இது? இன்ட்ராகேட்டிவ் டைப். அப்ப இங்க என்ன பண்ணலாம்? where. டபுள் ஹெச் டைப்பா? இல்ல where. you refer யாரு? passenger. அப்போ he. so where he are going அப்படின்றது என்ன டென்ஸ்? again same present continuous tense. இது என்ன மாறும்? past continuous tense ஆ மாறும். அப்ப
அப்போ இங்கே ஹீயோட அக்ரிமெண்ட் அப்போ இங்கே நோ வாஸ் he was going. Okay, next யார் ரிப்ளை பண்றாங்க passenger. So passenger replied him. கேட்ட क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்றாங்களா replied him. அப்ப இந்த சென்டென்ஸ் என்னவா இருக்கு ஸ்டேட்மெண்ட். கன்ஜெக்ஷன் என்ன வரும் that replied him that I refer passenger he or she நம்ம இங்க he அப்படின்றத கொடுத்துட்டோம். ஸோ அப்போ he was going to Bangalore. So again I am going ன்றது present continuous changing into past continuous. Okay, next யார் ரிப்ளை பண்றது conductor. So conductor என்ன கேக்குறாங்க conductor இப்ப have you booked the ticket அப்படினு கேக்குறாரு ஒரு क्वेश्चन கேக்குறாரு. இப்போ conductor asked the passenger. conductor passenger கிட்ட இப்ப கேக்குறாரு. என்ன கேக்குறாரு பாருங்க have you booked the ticket. அப்ப இது என்ன நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்களா yes or no. அப்ப yes or no டைப் டைப்னா என்ன கன்ஜெக்ஷன் வரணும் if or whether அப்படின்ற எழுதலாம். அப்ப இங்க if அப்படி எழுதிருக்கும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் யூன்றது யாரு passenger. அப்ப he have bookedன்றது என்ன டென்ஸ் present perfect என்னவா மாறும் past perfect ஆ மாறும். அப்போ have booked என்னவா மாறும் had booked the ticket. Okay, passenger I have already reserved my ticket. அப்ப யார் ரிப்ளை பண்றது passenger replied him that. இது ஒரு statement, இது ஒரு interrogative question. So passenger replied him that I refer to passenger he have reserved present perfect or past perfect மாறுது had already reserved my refer to passenger. அப்ப he ன்றோமா அப்ப இங்க என்ன பண்ணலாம் is ticket. ஓகே ஸோ இப்படி தான் இந்த டயலாக்கை நம்ம ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணணும்.